Hi guys, welcome back our channel. இந்த வீடியோல பியூட்டிஃபுல்லான பவ் ஹேர் கிளிப்பை எப்படி பண்றதுன்றதாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஏதாவது 2 கலர்ஸ்ல யான் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹூக் பார்த்தீங்கன்னா 2 mm சைஸ்ல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா யான் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறம் 15 செயின் போடுங்க. இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான வீடியோங்க. இதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த பவ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இது புரியும். செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் செயினில் சிங்கிள் க்ரோஷேட் போடுறோம். ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். மொத்தமாக 14 சிங்கிள் க்ரோஷேட் ஃபர்ஸ்ட் ரோவில் வரணுங்க. எப்பயுமே அந்த ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் முடிச்சுட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது நாம் செகண்ட் செயின்லேருந்து தாங்க சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 14th க்ரோஷேட் போட்டு ஃபர்ஸ்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணி சேம் அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷேட் நம்ம போடுறோம். இந்த பவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. வெறும் சிங்கிள் க்ரோஷேட் யூஸ் பண்ணியே இந்த பவ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் ப்ராசஸ் அதே மாதிரி செயின் போட்டுட்டு மொத்தமாக 9 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நைன் ரோஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதோட ஷேப் இப்படி தாங்க இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் நாம் செகண்ட் கலர் யானை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அகெயின் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் யானை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 கலரையும் பின்னாடி வச்சு ஹைட் பண்ணி நம்ம சிங்கிள் க்ரோஷேட் போட போகிறோம். எட்ஜில் சிங்கிள் க்ரோஷேட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்குங்க. தென் அகெயின் நெக்ஸ்ட் சைடுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரியே வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப் ஃபுல்லாகவே பார்டர் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த பார்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த யானை கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஹைட் பண்ணிக்கிங்க. இதை வந்து சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யான் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிங்க. நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் நாட் போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்மளுடைய பவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பவ்வை அலிகேட்டர் கிளிப்பில் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் எடுத்து அதை சென்டரில் ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த பவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.